வெல்கம் டு ஜோதி விலாக்ஸ். நம்ம இதெல்லாம் எதுக்கு நான் வச்சுருக்கேன்னா, மிளகா தனியா எதுக்கு வச்சுருக்கேன்னா, குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக. இப்போ வாங்கிட்டு வந்து தான் வச்சுருக்கு. இதுக்கப்புறம் மார்னிங் வெயில் வர டைமில் மிளகா தனியா ரெண்டையும் நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் அதை டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் காய வச்சுட்டு நான் திருப்பி வீடியோ போகிறேன். ஓகே. நேற்று குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக நேற்று மிளகா தனியாக மற்ற பொருளெல்லாம் உங்களுக்கு காட்டினேன். ஆனால் மிளகா தனியாக மட்டும் நல்லா சூடாக வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் மிளகாத்தூள் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இப்போது காஞ்ச மிளகாயும் தனியா ரெண்டும் மேலே காஞ்சிட்டே இருக்குது. மற்ற ஐட்டம்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். எங்கள் அத்தை சொல்லுவாங்க, அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. மிளகு மிளகு 200 கிராம், சீரகம் 200 கிராம், தனியா அரிசி 200 கிராம், கடலைப்பருப்பு 200 கிராம், துவரம் பருப்பு 200 கிராம், கசகசா 100 கிராம், பெருங்காயம் 100, சுக்கு ஒரு 100, வெந்தயம் 200 கிராம், மஞ்சள் 200 கிராம், மிளகு 200 கிராம், கருவேப்பிலை 100 கிராம் இல்லை 150 கிராம் கறிவேப்பிலை. உங்களுக்கு தேவையான கறிவேப்பிலை போட்டு. ஓகே. இந்த ரேஷியோ 2 கிலோவுக்கு நாங்கள் சொல்கிறோம். 1 கிலோவுக்கு இருந்தால் எல்லாம் 100 கிராம். இங்கே காட்டுற மெஷர்மெண்ட் கிலோவுக்கு நம்ம அரைக்கிற மாதிரி இருந்தால் 2 கிலோ தனியாக 2 கிலோ மிளகாக்கு அரைக்கிற மாதிரி இருந்தால் அந்த ரேஷியோவில் தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் 1 கிலோவுக்குனா அதுக்கேற்ற ரேஷியோவில் நீங்கள் போட்டுங்க. 100 கிராம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பட் இது வீடியோக்காக உங்களுக்கு நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வறுத்து வச்ச மசாலா ஆல்ரெடி இந்த மசாலா ஃபுல்லாக எல்லாமே போட்டு வறுத்துருக்கோம். எல்லாம் இங்கே இருக்கிற மசாலா எல்லாமே போட்டு வறுத்து வச்சாச்சு. இப்போ மிளகா தனியா ரெண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே காய்து க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட போட்டு கூட கறிவேப்பிலை போட்டு அரைக்கணும். வரணும், அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு சூப்பராக இருக்கும் தூள். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு நேற்று காய வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் மிளகா இருக்குது, கருவேப்பிலை ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு காய வச்சு அதையும் ரெடி பண்ணியாச்சு. மசாலா அதே மாதிரி எல்லாம் வறுத்து ரெடி பண்ணியாச்சு. நீ அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்தாச்சு, குழம்பு மிளகாத்தூள். அதை இப்போ நான் கொஞ்சம் காத்தாட வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் காத்தாட வைக்கலன்னா ஹீட்டில் மிளகாத்தூள் எல்லாம் கருத்துடும். அதனால கொஞ்சம் காத்தாட வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அது 6 மாதம் வரைக்கும் தாங்கும், நல்லாயிருக்கும். இதே ரேஷியோவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ, பபாய். நெக்ஸ்ட் விலாகில் சந்திக்கலாம்.